தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்திரன் கூற கேட்போம். கள நிலவரம் என்ன சுரேந்திரன், விவரிங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மர்மமான முறையில் வாலிபர் உயிரிழந்ததாக கூறி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் சாலை மறியலில் போக்குவரத்து பாதிப்பு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஆட்சித்தருவு பகுதியை சேர்ந்தவர் விண்ணரசன். இவர் கூலி தொழில் செய்து வந்துள்ளார். இவருக்கு திருமணம் முடிந்து அமுதா என்ற மனைவி உள்ளார். குழந்தைகள் இல்லை. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக விண்ணரசனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் நேற்று தினம் காலையில் விண்ணரசன் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். வெகு நேரமாக வீடு திரும்பவில்லை. நிலையில் இன்று காலை உத்தமபாளையம் போஸ்ட் ஆபீஸ் பின்புறம் உள்ள கல்லறை தோட்டம் அருகே காலி இடத்தில் உயிரிழந்த நிலையில் சடலம் ஒன்று கிடந்ததாக அப்பகுதியில் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அங்கு சென்று பார்த்தபோது அங்கே உயிரிழந்த கிடந்தது விண்ணரசன் என்று தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனை தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கவலையிட விண்ணரசின் உறவினர்கள் அப்பகுதியில் குவிய தொடங்கினர். இந்நிலையில் விண்ணரசனின் இடத்தில் மர்மம் இருப்பதாகவும் அவரது உடலை உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யாமல் தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவரது உறவினர்கள் உத்தமபாளையம் பைபாஸில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து உடனடியாக காவல்துறையின் மறியலில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தை நடத்தினர். உயிரிழந்த விண்ணரசன் இறப்பு குறித்து உண்மை தன்மை அறிந்து கொள்வதற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனையில் சிறப்பு பிரிவு தேனி அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் இருப்பதாலே அவரோட உடலை அங்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் எடுத்தவர்கள். இதனை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட அவரது உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலந்து சென்றனர்.